அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர் ஞானசேகரன் மே 28ஆம் தேதியே சென்னை மகளிர் நீதிமன்றம் அவர் குற்றவாளி தான் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. தீர்ப்புடைய விவரங்கள் இன்னைக்கு வெளியாயிருக்கு. மொத்தம் ஒரு மேலே 11 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகளுக்கும் இன்னைக்கு தண்டனை விவரங்களை சொல்லியிருக்காங்க. நீதிபதி ராஜலட்சுமி சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்து தண்டனை விவரங்களையும் அறிவிச்சிருக்காங்க. ஞானசேகரனுக்கு மொத்தம் இந்த 11 குற்றச்சாட்டுகளும் சேர்த்து 30 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை, அதை ஏக காலத்தை அனுபவிக்கணுங்கிற உத்தரவு, அதை தாண்டி 90,000 ரூபா அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறையில் சிறப்பான சலுகையோ நன்னடத்தை காரணமாக முன்னாடியே வெளியே வர முடியுமோ எல்லாத்துக்கும் தடையும் போட்டிருக்காங்க. ஏக காலத்தில் அனுபவிக்கணுங்கிறத சொல்கிறாங்க. இந்த தீர்ப்புக்கு எல்லாருமே வரவேற்கிறாங்க. சில பேர் இன்னும் கூடுதல் தண்டனை கொடுத்துருக்கலான்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானசேகரனை முதல்ல காப்பாற்ற ட்ரை பண்ணது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு, மக்களும் அதிமுகவும் உறுதியா நின்னதுனால இப்ப ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இருந்தா கூட யார் அந்த சாருங்கிற கேள்வி இன்னுமே இருக்கு. சாரை காப்பாற்றுறது யார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகையும் உருவாக்கியிருக்காரு அவரு. இதெல்லாம் தாண்டி 2026 நிச்சயமா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே யார் இந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சு அவர் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் அதை சொல்றாரு. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஞானசேகரன் நானும் அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்னு காட்டிக்கிறதுக்காக சும்மா ஃபோனில் ஃப்ளைட் மோடில் போட்டு தான் பேசுகிற மாதிரி நடிச்சிருக்கான். யாருமே இதுக்கு மேலே தொடர்பு இல்லை, அவன் வேற யாரு கூடயும் அவன் ஃபோனும் பண்ணலை. இதுக்கு மேலேயும் யாராவது இன்னொரு ஆளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் யாருமே அந்த சாருங்க கேள்வி எழுப்பக்கூடாது, நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரிடுங்கிற மாதிரி ஒரு மற்றொரு துணியிலே நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அது சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தை தீர்ப்பானதுக்கு அப்புறம். ஆனா எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக காரங்களோ அதை விடுறதா தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஞானசேகரன் சிறையில இருந்து வரும்போது கை காமிச்சிட்டே வந்த வீடியோக்களையும் அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் பகிர்ந்து, எப்படி சொகுசா போலீஸ் வரும்போதே இப்படி தைரியமா தெனாவட்டா கை காட்டிட்டு வர்றாருன்னா இவன் பின்னாடி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கு, அது திமுக காரங்க தான் அந்த வீடியோவும் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க.